வணக்கம். தாவேக தலைவர் நடிகர் விஜய் டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய பரப்புரையை தொடங்குறதா ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதுல முக்கியமா 4ஆம் தேதி அன்னைக்கு சேலத்துல இருந்து தன்னுடைய பரப்புரையை ஆரம்பிக்கிறாரா. எங்களுக்கு சேலத்துல அனுமதி வேணும், போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க, மனு கொடுத்துருக்குறாங்க. அதுல மனு அவங்களுக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு அனுமதி இல்லை, நீங்க அடுத்த எந்த நாள் வேணாலும் வச்சுக்கோங்க, நீங்க தேதி கேளுங்கன்னு சொல்லி காவல்துறையில இருந்து அவங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. உடனே சில பேர், சில தற்குறிகள் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆட்சியாளர்களினுடைய சதி, போலீஸ்காரங்க மறுக்கிறாங்க, இது தாவேக்காவை பார்த்து பயம், இவங்க இவங்களுடைய கூட்டத்தை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க அப்படின்லாம் சில பேர், சில தற்குறிகள் சொல்றத நம்ம நல்லாவே பார்க்குறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்க புரிஞ்சுக்கணுங்க. மறுபடியும் கரூர்ல நடந்த மாதிரி ஒரு சம்பவம் சேலத்துல நடக்கக்கூடாது. அதுக்காக தான் காவல்துறை அறிவுறுத்தி இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை தீபம். பக்கத்துல இருக்கிற திருவண்ணாமலைக்கு இங்கிருந்து நிறைய போலீஸ் அங்க அனுப்பி வைக்கிறது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டிருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு இங்கிருந்து நிறைய பேர் அங்க போவாங்க. அங்க பக்தர்களுடைய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக இங்கிருந்து நிறைய போலீஸ் அங்க அனுப்புறதா இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில அது மட்டும் இல்லைங்க, கார்த்திகை தீபம் அன்னைக்கு எல்லாருக்குமே வீட்டில் இருப்பாங்க, எல்லாருக்குமே எந்த அளவுக்கு பிஸியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது தேவையில்லாத அந்த நாள் அன்னைக்கு வச்சாங்கன்னா இஷ்யூஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் காவல்துறையினர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத, 4ஆம் தேதியே தான் எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு எங்களுக்கு டேட் வேணும், அது வேணும்னே பிளான் பண்ணி கேட்கறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கு கண்டிப்பா அந்த நாள் அன்னைக்கு அவங்களால தேதி கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே எங்களை ஆட்சியாளர்கள் டேட் கொடுக்காத மறுக்கிறாங்க அப்படின்னு சில விமர்சனங்களை வைக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான டேட்ஸ்லாம் பிளான் பண்ணி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை கரண்ட் ஒயரெல்லாம் அவங்களா கட் பண்ணிவிட சொல்லிட்டு அதுலேயே தெளிவாக எழுதி கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணி கரண்ட் ஒயரை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு கடைசியில் நாங்கள் வர்றது தெரிஞ்சுக்கிட்டு கரண்ட் ஒயரெல்லாம் கட் பண்ணி விடுறாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணவர் தான் நடிகர் விஜய். இதை மக்களாகிய நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மீட்டிங்க்கு, இந்த பரப்புரைக்கு 4ஆம் தேதின்னு இல்லை, எத்தனாம் தேதி வச்சாலும் சரி, அது எந்த இடத்துல மீட்டிங் நடந்தாலும் சரி, தயவு செஞ்சு அந்த கூட்டத்துக்கு போகிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் போயிடுங்க. உங்களுக்கு தண்ணி வேணுமா, என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துக்கோங்க. நெரிசலில் போய் தயவு செஞ்சு நெறிப்படாதீங்க. நீங்கள் டிவியில் பார்த்தாலும் அதே உருவம் தான், நீங்கள் நேரில் போய் பார்த்தாலும் அதே உருவம் தான். உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க. தயவு செஞ்சு கர்ப்பிணிகள் போகவே போகாதீங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, அங்கே கூட நிறைய கர்ப்பிணிகள் வந்திருந்தாங்க, குழந்தைங்களை தூக்கிட்டு போயிருந்தாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு தயவு செஞ்சு கூட்டத்துக்கு போகாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க போங்க, பச்சை பிள்ளைங்களை கூட்டிட்டு போகாதீங்க தயவு செஞ்சு. ஏற்கனவே நடந்த அந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கும். அதே மாதிரி உங்க கட்சி, அவங்க கட்சியில இருக்கிற அந்த நிர்வாகிகள், இளைஞரணி செயலாளர்கள், இவங்கெல்லாம் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் வர்றவங்க அத்தனை பேரும் உங்களுடைய தொண்டர்கள். அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டு அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அதை நீங்க தான் எடுத்துக்கணும். இதை நான் சாதாரணமா ஒரு இந்த திமுக, இந்த எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாம பொதுவா உங்ககிட்ட நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மனுஷங்களா பாருங்க. தயவு செஞ்சு அவங்க ஒன்றும் பெருசா அவங்களுக்கு 2 கொம்புலாம் முளைக்கல. அவங்கள நீங்க போய் பார்க்க போய் இடிபட்டு மிதிப்பட்டு கடைசியில உயிர் போணுச்சுன்னா வராது. அவர் போயிடுவார். இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் கூட அவர் வேகமாக கிளம்பி அவர் சென்னை போயிடுவார் ஃப்ளைட் ஏறி. கடைசியில் இங்கே இடிபட்டு சாகிறது மக்கள் தான், அப்பாவி மக்கள் தான். அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்னாலேயும் ரொம்ப சேஃபாக மக்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தாவேக நிர்வாகிகளுக்கு ஒரே ஒரு அறிவுறுத்தல் என்னன்னா, உங்கள் கட்சியிலிருந்து வரக்கூடிய உங்களுடைய தொண்டர்களை, உங்களுடைய ரசிகர்களை பாதுகாத்து அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை. அவங்கள பத்திரமா பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. மறுபடியும் ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடக்க வேண்டாம். அதே மாதிரி ஆட்சியாளர்களை நாங்கள் குறை சொல்கிறோம், இவங்க எங்களுக்கு தேதி கொடுக்கல, மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தேவையில்லாத வீண் விவாதங்கள், வீண் பேச்சு பேசுறதை விட்டுட்டு அடுத்து எந்த டேட்டாவது அவங்களும் கேட்க சொல்றாங்க. அவங்க தெளிவா சொல்றாங்க, லீவ் நாள் வருதுங்க, முத நாள் லீவ் வருது,
அடுத்த நாள் வந்து கார்த்திகை தீபம் வருது, அதனால நீங்க வந்து இந்த தேதி விட்டுட்டு வேற நாள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்றாங்க. அதை விட்டுட்டு நீங்க மறுக்கிறாங்க, எங்களை பார்த்தா பயம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் நீங்களா வந்து வேணா உங்களை பத்தி நீங்களே தற்புகழ்ச்சி வேணா பண்ணிக்கலாம். பட் மக்கள் இங்க தெளிவா இருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.